இந்த பேங்க்ல இருக்க சொட்ட மாட்டேன் அன்னைக்கே பில்லு பண்ணி கொடுத்து பேங்க் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருந்தானா வர்ற காசெல்லாம் இந்நேரத்துக்கு போட்டு சேவிங் பண்ணிருக்கலாம். படுபாவி பையன் போய் பில்லு பண்ணிட்டு வான்னு இப்போ இதை போய் நான் வீட்டுல இருந்து பில்லு பண்ணி கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆச்சு. நேற்று 2000 ரூபாய் தண்ட செலவாகி போச்சு. இன்னைக்கு மட்டும் அந்த சொட்ட மண்டையன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இருக்கட்டும். அவனை ஒண்ணு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்லையா நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அன்னைக்கே வந்தேன். சரி கொடுங்க. ரொம்ப சலிச்சுக்கிறானே. என் வீட்டு காசை வாங்கி இவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன சலுப்பு. 2000 ரூபாய் காசு 1000 ரூபாய் போட்டு ஓபன் பண்ணக்கூடாதா? 2000 ரூபாய் தான் வேணுமா? சார் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க படிக்க எடுத்து செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தான். ஓஹோ லாக் ஆயிடும். லாக் ஆயிடுமா? என்ன சொல்றீங்க சார்? பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் சார். லாக் ஆகிச்சுன்னா இப்ப நான் எவ்வளவு காசு போட்டாலும் அது அப்படியே எடுத்து லாக் ஆகிடுமா? அப்ப நான் எடுக்க முடியாதா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. உங்களுக்கு ஏடிஎம் தான் தருவோம். நீங்க அதை எப்ப வேணாலும் எடுக்கலாம் வைக்கலாம். ஆனா 0 பேலன்ஸ்ல வராம பாத்துக்கோங்கன்ற. அப்புறம் நாங்க இது புடிச்சுக்குவோம். என்னது புடிச்சுக்குவீங்களா? கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு இவனு புடிச்சுக்குவானுங்களா? என்ன பண்றது? கொடுக்கலாமா வேண்டாமா? இல்ல சார் கையில வச்சிருந்தாலும் குடிச்சே அழிச்சு விடுவோம். இவங்களாவது பத்திரமா வச்சுக்குவாங்க. எப்ப கேட்டாலும் வாங்கிக்கலாம். ஆனா என்ன பண்றது? இவங்களும் காசை எடுப்பாங்கன்னு சொல்றாங்களே. கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்குறீங்களா இல்லையா? எனக்கு வேலை இருக்கு. நான் ஒன்னும் சும்மா இல்ல இங்க. சார் பிரஷர் மண்டை சார் இந்தாங்க. எது பிரஷர் மண்டையா? ஐயோ பேசிட்டேனே. அது ஒண்ணும் இல்ல சார். பிரஷர் ஆவாதீங்க சார்னு சொன்னேன். இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தா போதும். பிரஷர் பிபி சுகர்னு எல்லாம் வந்துடும். கொடுங்க சார். 2000 ரூபாய் தாள் சார். நல்லா இதை பாத்துக்கிட்டு போடுங்க. பாத்துக்கிறோம். என்னது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கிட்ட என்னது நம்ம பேங்க் பேரை போட்டு வச்சிருக்கீங்க சார்? உங்க பேர் என்ன? அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? என்ன அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இடத்துல உங்க பேரை போடாம பேங்க் நேம் போட்டு வச்சிருக்கீங்க? பேங்க் நேமா? பையன் பேங்க் பேரை போட்டு வச்சிருக்கானா? இதுவும் இல்லாம டேட் போட்ட இடத்துல உங்க போன் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க. போன் நம்பருமா? இதுல வேற நான் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீங்க கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க. நான் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேனா? சார் ஒரு ஃபார்ம் கூட ஒழுங்கா ஃபில் பண்ண தெரியாதா? நீங்க எல்லாம் என்னதான் சொல்லல. இதுல வேற அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்துட்டீங்க. அடுபாவி பையன் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணணும் நல்லா பார்த்து எழுதி கொடுறானா? அவன் பாட்டுக்கு வந்தது வராதெல்லாம் எழுதி வச்சிருக்கானே. இரும மாட்டு பையன் இவனை படிக்க வைக்கிறதுக்கு 50 காசு செலவு பண்ணாலே என் பொண்டாட்டி. இவன் படிச்ச படிப்பு இந்த லட்சணம் தானா? ஓபன் பண்ண முடியுமா முடியாதா சார்? மறுபடியும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நானே பண்றேன். உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் இருந்தா கொடுங்க. தானே சார். இரும மாட்டு பயலே வீட்டுக்கு வாரேன். படிச்ச லட்சணம் இதுதானா? வாரேன் இரு. பட்டு கருப்பட்டிய பாசமுள்ள ரோசாவா கட்டெரும்பு முச்சேன்னு சொன்னாங்க. ஏண்டி வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதே பாட்டத்தான் மூச்சுக்கு 300 தடவை பாடிக்கிட்டு இருக்க. அட இல்லடி, வீட்ல இருந்து கிளம்பும் போது இந்த பாட்டு தான் டிவியில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி நல்லா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்துட்டு அதுவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடும். என்னங்கடி உக்காந்தாச்சா? வேலை செய்றீங்களா இல்லையா? ஆனா உன உக்காந்துருங்க. அடியே உனக்கு எங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியும் சும்மா இருக்கிற மாதிரி. இன்ன வரைக்கும் பெண்டு நிமிர புல்லு பிடுங்கி போட்டுட்டு இப்பத்தான் வந்து செத்த நேரம் உக்காருவோம். டீ டைம்னு உக்காந்தோம். அது பொறுக்கலையா? நான் எப்ப வந்து பாக்குறேனோ அப்பெல்லாம் உக்காந்தே தான் ஜொலிக்கிறீங்க. உனக்கு என்னப்பா மாட்டாங்கிட்டு கட்டி போட்டு விட்டு அப்படியே பழுது தூங்கி எந்திரிச்சு வருவ. நாங்க அப்படியா இருக்கிறோம்? அட நீ வேறடி, இந்த மாடுங்க மேயவே மாட்டிக்குதுங்க. அங்க போய் படுத்துக்குது இங்க போய் படுத்துக்குது. கரெக்டா நான் சாயங்காலம் வீட்டுக்கு போற நேரத்துல 7 மணி வரைக்கும் மேயுதுங்க. இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பயிர் நிறையிலன்னா ராத்திரி எல்லாம் அம்மா அம்மான்னு கத்தியே சலிக்குங்க. அதனாலதான் சரின்ட்டு அங்கும் இங்கேயும் மாத்தி மாத்தி கட்டி விட்டுட்டு இருக்கிறேன். வைக்கோல் இருந்தா வைக்கோல் போட வேண்டியதானே? கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா 2 கட்டு வாங்கி வச்சிருந்தேன். அதான் 2 கட்டுல ஒரு கட்டு முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு கட்டு தான் இருக்கு. அது முடிஞ்சோடனே வாங்கணும். மொத்தமா ஒரு குட்டமா வாங்கிட வேண்டியதானே? அப்படித்தான் வாங்கணும்னு பார்த்தேன். காசு வேணும்ல. நான் தான் 10 ரூபா வச்சிருந்தேனால அந்த 10 ரூபாயை என் புருஷன் செலவு பண்ணி போடுறது. வெத்தப்பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்தா பரவாயில்ல. அது கல்லு கடைக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு சரியா போயிருது. ஆமா என்ன காலையில சிரிச்சு கலகலன்னு இருந்த புதுச்சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு? அது ஒன்றும் இல்லை. என் புருஷரு என் நாத்தனாரை கூட்டிட்டு போய் வீட்டில் விட போயிட்டாரு. அது எப்ப? இன்னைக்குதான். அவள சாமானியமா போற ஆள் கிடையாதே. எப்படி போன? அது எப்படி போவா? அவதான் சோறு கண்ட இடமே சொகன்ட்டு இருப்பா. அவ போற ஆளா? என் புருஷன் தான் சண்டை போட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாரு.
ஓ மாமியார் ஆட்டம் கட்டி இருப்பாளே. ஆட்டம் கட்டுமா, நான் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர சொன்னேன்ற மாதிரி என்கிட்ட மூஞ்ச கட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு அதுதான் வேலை பாரு. நமக்கு நம்ம பொழப்பே பார்க்கறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுலேயும் வேற உங்களுக்கு துணிமணி துவைச்சு பாத்திரம் பண்ண கழுவி எல்லா வேலையும் நானே பார்க்குறேன். அதனால கூட்டிட்டு போய் விட்டுட்டாரா? ஆமாம், இப்போ தான் பொண்டாட்டி அருமை கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அன்னைக்கு ஜானகி காசுக்கு சண்டை போட்டு வந்தாங்கல்ல, அதனால நான் காசு தரேன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து அவர் அப்படியே மாறிட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சமாவது திருந்தணும். பிள்ளைங்களும் தலையெடுத்து வந்துருச்சுங்க. இதுக்கு மேலேயும் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க மதிக்காதுங்க. அதுதாம்மா, இப்போதான் குடியே நேத்தெல்லாம் குடிக்கவே இல்லை, இல்லைன்னா வரும்போது குடிச்சுக்கிட்டே வருவார். அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். சம்பாரிச்ச பணத்தெல்லாம் பேங்கில் போடணும் வைக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. இந்நேரத்துக்கு அப்படியெல்லாம் வந்த அறிவு முதல்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீயும் சொந்த வீடு வாங்கி ஒரு சொந்த வீடை கட்டி இருந்திருக்கலாம். கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா? நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. என்ன சொந்த வீடு இருந்தால் தான் இனி ஒரு பையனுக்கே ஒரு பொண்ணு கொடுப்பாங்க. அதனால் இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் அதுவே போதும். இந்த கொஞ்சம் நகை நட்டு இது சேர்த்துட்டோம்னா பிள்ளைய கட்டி கொடுத்து கரை சேர்த்துட்டோம்னா போதும். வேற என்ன நமக்கு? என்ன அவன் புருஷன் திருந்திட்டாரு, அடுத்து என்ன உன் பையன்? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை? அப்புறம் நீ என்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு மகாராணி மாதிரி இருக்கலாம். ஆத்தாடி ஆத்தா, நம்மளாம் வீட்டில் உட்காரத்துக்குலாம் இல்லைம்மா. நான்லாம் சாவுற வரைக்கும் வேலை செஞ்சு திங்கணும். அடுத்தவங்க கையில் உட்காந்து திங்கிற நிலமை மட்டும் வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் செத்துறணும். அப்படி தான் நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதடியே. இல்லை சரோசா, நமக்கெல்லாம் பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. என்ன இந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு நல்லது பண்ணிட்டோம்னா அதுவே போதும். பையதான் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், அவன் தான் கொஞ்சம் பொறுப்போடு இருந்தானா போதும். அவன் படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சா அதுவே போதும். அதெல்லாம் படிச்சிருக்கான்ல, அதெல்லாம் பாரு நல்ல வேலையா கிடைக்கும். கவர்மெண்ட் ஆபீஸ்க்கெல்லாம் எழுதி போடுங்க, கிடைக்கும்ல. அப்படித்தாம்மா ஏதாவது ஒன்று எழுதி போடணும். மூச்சவன் பேச்சவன் பேசலாம். எங்கப்பா அமுதா? படுத்திருக்கா மாமா? சரிம்மா சரிம்மா. ஏன்னா புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாமா, அதனால அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சரிங்களா? அவளை எதுவும் பழசெல்லாம் கிண்டி பேச வேண்டாம். நாங்க எதுக்குப்பா அதெல்லாம் பேச போறோம்? எங்களுக்கு என்ன இதா? இல்லப்பா நான் சொல்றேன். மாமா சொல்றாருல, சொல்றது கேளுங்க. சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க பாட்டு குதிக்காம. அப்புறம் அந்த தம்பி வீட்டுல போய் பேசணும்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாருன்னு போயிட்டு ஒரு இட்டு பேசிட்டு வந்துருவோமா? அவர் வேற இப்ப வீட்டுல இருக்காரா என்னன்னு தெரியல. போன் பண்ணி கேட்டு போவோமா இல்ல எப்படிப்பா? போகும்போதே தடங்கல் பண்ணாதடா. போவோம், அவங்க வந்தாலும் சரி எத்தனை மணி ஆனாலும் சரி இருந்து பார்த்து பேசிட்டு வருவோம். சரி. போய் அவங்க இல்ல வெளியே இது போயிட்டாங்கன்னா இங்க இருந்து அலைச்சல் தானேன்னு பார்த்தேன். இங்க பாருடா, பொம்பளை பிள்ளை விஷயத்துல நம்ம அலைச்சலே பார்க்க கூடாது சரியா? ஏன்னா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நிம்மதியாயிடுவோம். சரி சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சாப்பாடு குழம்பு எல்லாமே ஆக்கி வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க சரிங்களா? சரிங்க அத்தை. நீங்க வரத்துக்கு லேட் ஆனிச்சுன்னா ஈவினிங் சப்பாத்தி எதுவும் போடவா? யாரு எதுக்கு நீ அதை இதை செஞ்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கடையில எது டிஃபன் எது வாங்கிட்டு வரேன். கடையில டிஃபனா? இதான் வீட்டுல 2 பேர் இருக்காங்களே, செய்வாங்க தம்பி. அவங்க வீட்டுல எல்லாம் சொகுசா வளர்ந்த பிள்ளைமா, தெரியுதா இல்லையா? அவங்க எவ்வளவு இதா பாத்துக்கிட்டாங்க. சரிம்மா, அப்ப கடையில ஏதாவது வாங்கிட்டு வரோம். ஏங்க நானே இதை சமைச்சிருவேன். கம்மனீர் இதா வாங்கிட்டு வரேன் சரிம்மா, பாத்துருங்க சரியா? போயிட்டு வரோம். இங்க பாரு, சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காது சரியா? அவ சும்மா தான் இருக்கா, அவகிட்ட வேலை வெட்டியே சொல்லு. நல்லா தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஏங்க உங்க தங்கச்சி தானே, ஏன் அப்படி பேசுறீங்க? அவ பண்ணி வச்ச வேலைக்கு இன்னைக்கு நம்ம தான் கையை கட்டி அங்கேயும் இங்கேயும் திரியறதா இருக்கு. ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டிருந்தானா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தெரியுமா? ஏதோ மாமாவத்தையும் ஏதோ எங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால பரவாயில்ல. இதுவே கல்யாண நேரத்துல இவ வந்து நின்றுட்டு புரிஞ்சுக்கலன்னா நம்ம கல்யாணமே என்ன ஆயிருக்கும் கூட தெரியல. சரி விடுங்க. அவ சும்மாவே படுத்து கிடப்பா, எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்க்க சொல்லு சரியா? இங்க என்ன வேலை இருக்கதா? எல்லாமே முடிச்சிட்டாங்களே அத்தை. சொல்லு, ஏதாவது வேலை வெட்டியே பார்க்கட்டும். சும்மா தண்டத்துக்கு தின்னுட்டு தூங்குவா, ஒரு வேலைக்கு ஆக்கி இல்ல. இனி இவளுக்காக அங்க இங்கன்னு அலைய வேண்டியது நம்ம பொழப்பு. பாய், போயிட்டு வரேன். ஊரு பட்டத்தை கொண்டு வந்திருப்பான், மொத்தத்தையும் அமுக்கி இருப்பாள் நேரத்துக்கு. நாங்க உடம்பே இழைச்சு போச்சு. சாப்பிட்றீங்களா இல்லையா நீங்க? ஏதோ அங்க கிடைக்கிறது என்ன இந்த சப்பாத்தி, அதையே தான் சாப்பிட்டுக்கிறது. காசு இருக்குல்ல, கடையில தான் வாங்கி சாப்பிட வேண்டித்தானே. ரூம்ல சாப்பாடு நல்லா இல்லைனா? ஆமா, அப்படி கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்க, எப்படி நீ நகனட்டோட நிக்க முடியாது, ரோட்ல தான் நிக்கணும். உனக்காக ஹேண்ட்பேக் அது இதுன்னு கேட்டல, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா வேற குளிருன்னாங்க, ஸ்வெட்டர்லாம் கேட்டேன். இங்க ரெடி பண்ணி தான் அங்க கொண்டு வராங்க விற்கிறதுக்கு.
இங்க வாங்க முடியாதா? அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்து உங்க அம்மா போடுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்களாம் நீங்கள் தடவை வெளிநாடு போகும்போது 1,00,000 ரூபா ரொக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ மட்டும் 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்கியிருந்தா இன்னைக்கு எத்தனை பவுன் தெரியுமா வாங்கி வந்திருக்கலாம். அவங்களாம் என்ன கணக்கா பார்த்தாங்க? உங்க வீட்ல 1,00,000 கொடுத்ததும் போதும்டி. இங்க இருந்து எத்தனை லட்சம் அங்க போயிருக்குது. ம். எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை அம்மிக்கல்ல வச்சு சட்னியா அரைச்சிரும். அவங்க காசு கொடுக்க வந்து இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். அவங்க அன்னைக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அம்மா வந்து கொடுத்து தள்ளி இருக்குமோ? இல்லைன்னா ஜாமாவை வீட்டுக்கு போணுச்சுன்னு தெரியலையே. ஏண்டா அவனை அங்க இங்க நான் தேடிக்கிட்டு வரேன், நீ முன்னே வந்துட்டியா? நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எங்க போன? வேற எங்கே போகும்? நான் இது எங்கள் அம்மா அப்பாவுக்கு எதையாவது அள்ளி கொடுத்துருவேன்ட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிருக்கோம். யார் இந்த கிழவி கேடி? என் பையனை பார்க்காம இந்த அம்மா உடம்பே அழைச்சு போயிட்டேன்டா. ஐயோ என்னடா இப்படி இருக்க? ஐயோ ஒழுங்கா சாப்பிடுறியே இல்லையா? எலும்பும் தோலும் தாண்டா இருக்கு. எலும்பும் தோலும் சதையும் சேர்ந்தாதான் உடம்பு வரும். எப்படா வந்த? இப்பதாம்மா வந்தேன். தம்பி இனிமே நீ வெளிநாடெல்லாம் போவேணாண்டா. கம்முனிக்கு வீட்டோட இருடா. சம்பாரிச்சதெல்லாம் போதும், அதை சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சுல. இன்னும் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கெல்லாம் சேர்க்க வேணாமா? இப்போ தான் பேசுகிறாங்க பேச்சு. இவங்க 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு இது இல்லை, சம்பாதிக்கிற மனுஷனையும் கெடுத்து விட்டுறணுமா? ஏண்டி காசு காசுன்னு தான் நேரம் பார்த்தாலும் கிடப்பியா? அதான் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சுல, போதும். இனி என் பையன் வீட்டோட இருக்கட்டும். காலத்துக்கு அவன் சம்பாரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். நீ வட்டிக்கு விட்டு நல்லா நகை நட்டுணும். உங்க அப்பா ஆத்தாளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இது வட்டிக்கு விட்டியா? என்னங்க கிளவி எப்படி கோத்து கொடுத்து பாரு. இல்லைங்க, வட்டிக்கெல்லாம் ஒன்றும் விடலை. அது வந்து ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் சீட்டு பணம் பிடிக்கிறேன், அந்த காசு தான் வட்டிக்கு விட்டு அதில் வர 100 200 ஏதோ வீட்டு செலவு பண்ணுவேன். அப்படி இல்லையா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அதுக்கு போய் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் சம்பாதிச்சு கொடுக்கறது என்ன பத்தலையா? உங்களுக்கு பத்தாதியா? உங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்களோட காசை வச்சு வட்டிக்கு விட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வர 100 200 லாபத்தை நான் வச்சுருக்கேன். அது ஒரு குத்தமா? அதையும் வீட்டுக்கு தானே செலவு பண்ணுறேன். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம் சரியா? இந்த சீட்டு பிடிக்கிறது அது இதுன்னு வேணாம். எவனா தூக்கிட்டு போயிட்டா அதுக்கு நம்ம தான் காசை தண்டத்துக்கு அழுவணும். வாங்கி சம்பாரிச்சு நாரை வாங்கினீங்கன்னு எழுதி இருக்குப்பா. இந்த அன்னைக்கெல்லாம் இந்த காசு பணத்தை வட்டிக்கு விட்டுவிட்டு அவனுங்க ஊரை விட்டே ஓடிட்டானுங்க. போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா கிளவி வந்தது வராததுமா எல்லாம் வத்தி வச்சிடணும். இங்கே பாருங்க அத்தை, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. இப்போ தானே வந்திருக்காரு அவரு, வந்தோடனே எல்லாம் சொல்லணுமா? வந்த மனுஷனுக்கு வாய்க்கு ருசியாக ஒன்றும் சமைச்சு கொடுக்கறதுக்கு முடியலை. இதில் வேற புறணி மட்டும் குறைச்சல் இல்லை. அவளை பற்றி சொன்னானே எப்படி திட்டுறா பாத்தியாப்பா? இப்படித்தான் ஒன்றும் சொல்ல விட மாட்டா. உடனே வரைஞ்சி கட்டிக்கிட்டு வாராயா. அப்பா வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆளுக்கு அதை இதுன்னு சொல்லி என் மண்டைக்கு ஏத்தாதீங்க. இதுக்கு பசங்க அங்கேயே இருந்திருப்பேன் நான். நான் பாட்டு கம்முன்னு தான் இருக்கேன். உங்கள் அம்மா தான் வேணும்னு இப்போ வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா பாத்தியாப்பா எப்படி பேசுற பாத்தியா? நான் வம்பிழுக்கிறேன், எனக்கு தலையெழுத்து பாரு. சப்பா உங்க 2 பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு எனக்கு தான் பெரிய இதா இருக்குது தலைவலியா. உங்களை எதுவும் சொல்லிடாதீங்க, என்கிட்டயே வாங்க. அவங்க தான் வயசானவங்க, ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க, அதை விட்டு தள்ளு சரியா? புள்ள எங்க? காலேஜ் போயிருக்கா, இன்னும் வரல. அப்பா ஊர்ல இருந்து வாரேன், இன்னைக்காவது வீட்டுல இருக்க வச்சிருக்க கூடாதா? இன்னைக்கு கூட காலேஜ் அனுப்பணுமா? நீங்க எத்தனை மணிக்கு வாரீங்கன்னு வேற தெரியல. முன்ன பின்ன அவன் தான் ஃப்ளைட் எல்லாம் லேட்டா வருதா அப்படி இப்படின்னாங்க. அதான் சரி நீங்கள் எப்போ வரீங்கன்னு தெரில. சரி நீ காலேஜ் போ, நாளைக்கு உங்கள் அப்பா வந்தோடனே நீ வீட்டில் இருந்துக்கலான்னு சொன்னேன். அதனால தான் சரின்ட்டு புள்ள நான் சரிம்மா போயிட்டு வரேன்ட்டு போனான். சரி 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 வாங்க, தண்ணி காய வச்சிருக்கேன், குளிப்பீங்க. என் பையனுக்கு கறி கஞ்சி ஏதாவது எடுத்து ஆக்கணியா இல்லையா? அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ஆக்க வேண்டிதானே? யார் வேண்டான்னா? கிளம்ப பேசுறதுக்கு ஊரே திரி நாடே திரின்னு திரியுறீங்க. ஏன் ஆக்கி வச்சிருக்கிறது? உங்கள் ஆசை மகன் சீமந்த புத்திரம் தானே. ஆக்க மாட்டேன் நினைக்கிறியா? காசை கண்ணுல காட்டுனா தானே அப்படியே பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிற. ஒரு 10 ரூபா வெத்தலை பாக்கு வாங்குறது கூட குடுக்குறியாடி நீயே? அம்மா 2 பேரும் வாயை திறக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களே மூடுறதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. சரி ஆமாம், நான் கொடுக்காமத்தான் இப்படி மேலேயும் கீழே மினிக்கிட்டு திரியுறீங்க. ஏண்டி இதெல்லாம் என் பையன் காசுடி, என் பையன் காசு, என் பையன் காசு. எனக்கு அப்புறம் தாண்டி உனக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆமாம் ஆமாம், தாய்க்கு பின் தாரம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் எப்பயோ போய் சேர்ந்தாச்சு.
இனி அவருக்கு எல்லாம் நான் தான். தண்ணி எடுத்து ஊத்துறியா இல்ல நான் பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு வரட்டுமா? ஐயோ இந்த வந்துட்டேங்க. சரிக்கு மவ வாயா இது காவாயி. ஆத்தி 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 எம்பிட்டு செலவு பண்ணி வாங்கினது, இப்படி காய போடுறதுக்கும் வத்தல காய வைக்கிற இடமா இது? என்ன என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? யோ 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 யோ, அதுக்கு எதுக்கு யோ 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 யோன்னு நாய் மேல் குறைச்சிக்கிட்டு மூஞ்சி பக்கத்துல வர? பயமா இருக்குல்ல? என்னடி இப்படி மூச்சு இறைக்குது? என்னடி உடம்பு கிடம்பு முடியலையா? பிபிக்கு இது ரைஸ் ஆயிருச்சா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோமா? இன்னும் 10 நாள் என் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு ஒரேதான் பாடையே கட்டிடுவ போல இருக்கு. நீ என்னடி சொல்ற? என்னதியா என்னதியா? இதுவா நியூஸ் பேப்பரு படிக்கிறியா? அப்படி படிக்கணும்னு நினைச்சாலும் இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு. உனக்கு தமிழே தத்தளிக்கும், இங்கிலீஷ் வேற வராதே. ஷபா பசிக்குதுன்னா சொல்லு, சோறு குழம்புல ஆக்கியிருக்கு, போட்டு சாப்பிடு. அப்புறம் என்ன? யோ இது என்னதியா? இது என்னது? மிஷினு. மிஷினு தான், அதுல என்னதுன்னு கேட்டேன். மிஷினு தான், அதுல என்னதுன்னு கேட்டேன். என்னடி அங்க இருக்கு? யோ இதை எம்பிட்டு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சேன். இது என்னையா? இது என்னது? இந்த புள்ள பாலை வச்சிருக்கிறா, பைய வச்சிருக்கா. ஏய் ஏய் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு இருக்க பேய் மாதிரி? இது எம்பிட்டு கஷ்டப்பட்டு வாங்கினேன். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? 10 நாள் நான் வீட்டுல இல்லைனாலும் என்னை நான் இனிமே வரவே மாட்டேன்னு மொத்தத்தை மூடி கட்டிடுவீங்க போல இருக்கு. ஏண்டி புள்ள விளையாண்டுகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருப்பா, இதுல என்ன இருக்கு? அதுக்குன்னு தலை சீவன சீப்பெல்லாம். இது எவ்வளவு தொழில் செய்யற இடம், தெய்வம் மாதிரி. அந்த இடத்த இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. என்ன பண்றது, நீயும் வருவன்னு பார்த்தேன், போய் அப்படியே ஒரேதா இருந்துகிட்ட. ஒரேதான் இருந்தேன்னா ஒரேதான் இருக்க போறேன், வரவே மாட்டேனா? எல்லாரும் புருஷன் பாருங்க பொண்டாட்டியோட பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க, நீ பண்ணி வச்சிருக்கா பாரு. என்ன தூக்கி காயலாங்கடையிலயா போட்டேன்? வீட்டுல தானே வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, பத்திரமா வச்சிருப்பேன். அத கூட தாங்கிக்குவேன். இது என்னதியா? என்னது? பார்த்தா தெரியலையா? மாமனோடது தான். வாயில வண்டையா வந்துரும் பாத்துக்க. இது அழகு ரதம் மாதிரி இது இங்க போட்டு மாட்டி வச்சிருக்கியா நீ? இல்லடி அன்னைக்கு கிழிஞ்சு போச்சு, அதான் சரி எதுக்கு தூக்கி வீசணும், நம்ம வீட்டுல தான் மிஷின் கிடைக்க, தச்சு கொடுத்தினா போட்டுக்கோன்னுதான் அங்க வச்சேன். ஒரு மனுஷியா இருக்க மாட்டேன், மனுஷியா இருக்க மாட்டேன், மொத்தத்தையும் எடுத்து போட்டு கொளுத்தி போடுவேன். கொளுத்துறனா கொளுத்து, புதுசா வாங்கிக்கிறேன். இப்ப என்ன போய்க்கு கொளுத்த வேண்டியது இப்ப கொளுத்த போற, அவ்வளவுதானே? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த வீட்டையே கொளுத்தி போடுவேன். வீட்டை கொளுத்தி விட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போறியா? போனாலும் அங்க கஞ்சி ஊத்த மாட்டாங்க, மறுபடியும் அடிச்சு இங்கதான் துரத்துவாங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொளுத்து கொளுத்து கொளுத்து. தூக்கியா விசிற தூக்கி. நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படா வந்ததோடனே வாயை புடுங்குவோம், எப்படா உங்க நொன்னை வீட்டுக்கு ஓடுவோன்னு நினைக்கிறியா? துறக்க மாட்டேனே, வாயை துறக்க மாட்டேன். பொத்தி பொத்தி வச்சிருந்தேன், பூவை போல பாதுகாத்து வச்சிருந்தேன், எப்படி வச்சிருக்காங்க பாரு. இன்னும் கொஞ்சம் நான் வரலன்னா இந்த டேபிள தனியா கழட்டி உங்க அம்மா காய் வெட்டுறதுக்கு பயன்படுத்தி இருக்கும் போல இருக்கு. உண்மையா அதையும் செஞ்சாச்சு. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? உன்னையெல்லாம் கட்டி இருக்கல, அப்புறம் நான் அப்படித்தானே இருப்பேன். என்னையா ஒரு 3 வாரம் என் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனையும் கொழுப்பு ஓவர் ஆகி போச்சு போல இருக்கு. கொழுப்ப கரைக்கணுமோ? ஜிம்முக்கு போய் காசு கொடுத்து கரைக்கிறதுக்கு நீயே கரைக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் என்ன, காசு மிச்சம் தானே? இவம்மா இவன் ஒரு முடிவோட இருக்காண்டி, இவன் ஒரு முடிவோட இருக்கான். இவங்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. வாயை கொடுத்து நீயே ப்ரெஷர் ஏற்றிக்காத. கோவப்பட்டு போனா கூட உங்க நொன்னைங்காரன் பார்க்க மாட்டான், அடிச்சு அப்படியே பத்தி விட்டுருவான். வாங்கிட்டு வந்த வரத்தை பாரு எப்படின்னு. சி அவளை மாட்டுனடி நீ, இனிமே இருக்கு உனக்கு.